பாமக தலைவர்களுக்கு அடுத்தடுத்து நெஞ்சுவலி. சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் சபாநாயகர் அப்பாவுவை சந்திக்க தலைமை செயலகம் வந்தார். அப்போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. பாமக எம்எல்ஏ அருளை தொடர்ந்து அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் இன்று நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஜி.கே. மணி சிகிச்சை பெற்று வருகிறார். அன்புமணி ராமதாஸ் இடையே அதிகார போட்டி நிலவி வரும் சூழலில் இருவரும் தனித்தனியே நடத்தும் கூட்டங்களை தவிர்க்கவே இப்படி நாடகம் ஆடுவதாக விமர்சிக்கப்படுகிறது. இபிஎஸ் சிகிச்சை பெறுவது நல்லது, எம்.ஆர்.கே. விமர்சனம். மூதாட்டி பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசை இபிஎஸ் கடுமையாக விமர்சித்தார். இந்நிலையில் இபிஎஸ்ஸின் அரசியல் பெண்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகிறது என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இபிஎஸ் மறதி நோய்க்கு சிகிச்சை பெறுவது நல்லது என விமர்சித்த அவர், பெண்களுக்கு பயம் உண்டாக்கி வீட்டுக்குள்ளேயே முடக்கும் பாஜகவின் கொள்கையை இபிஎஸ் வழிமொழிவதாகவும் சாடினார். நீ யார் எங்களின் வரலாற்றை மறைப்பதற்கு? மதுரையில் கொந்தளித்த திமுக எம்பி திருச்சி சிவா. கீழடி நாகரிகத்தை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்றும், நீ யார் எங்களின் வரலாற்றை மறைப்பதற்கு என்றும் மதுரை திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டத்தில் எம்பி திருச்சி சிவா ஆவேசமாக பேசியுள்ளார். மதுரை திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எம்பி திருச்சி சிவா, பாஜக மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளையும் கிளர்ந்து எழச் செய்வோம், நீ யார் எங்களின் வரலாற்றை மறைப்பதற்கு என்று மத்திய பாஜக அரசை நோக்கி கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவின் முதுகுக்கு பின்னால் திமுக அரசு, விஜய் விமர்சனம். தமிழக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதை மாநில அரசு நடத்த வேண்டியதில்லை என்ற மத்திய அரசின் அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு பாஜகவின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக அநீதிக்கு திமுக அரசு துணை போகக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். குட்கா உள்ளிட்டவை குறித்து பேசாமல் இருக்க பல கோடி ரூபாய் பணம் கொடுக்க முன்வந்தனர் என்று அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். ஆனால் யார் கொடுக்க வந்தார் என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. மேலும் எனக்கு பணம் முக்கியமல்ல, கட்சிதான் முக்கியம் என கூறிய அவர், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கிடையாது, லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் மகன் கைது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதனின் மகன் ராஜாவை சென்னையில் போலீசார் கைது செய்துள்ளனர். நிறுவனங்களில் முதலீடு செய்து பங்கு தருவதாக சகோதரி கணவர் சொத்துக்களை அடமானம் வைத்து சுமார் 17 கோடி மோசடி செய்துள்ளார். இது குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டுக்கு தப்ப முயன்ற போது போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜா தூத்துக்குடி மாநகராட்சி கவுன்சிலராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் உள்ளார். இதையடுத்து கட்சி கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதாக ராஜாவை கட்சியிலிருந்து இபிஎஸ் நீக்கியுள்ளார்.